எல்லா கேம்ஸும் போச்சு. ஏமா அடிச்சா? என்ன கஷ்டப்பட்டு எவ்வளவு பால் சேர்த்து வச்சிருந்தேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். என் கண்ணு முன்னாடி கிடப்பேன். அது சரி. ஐயோ போச்சு. அம்மா அப்பா ஐயோ ஆழக்கமா இருந்துகிட்டு என்ன அடி அடிக்குதுப்பா. என்னோட ஆபரேஷன்ல சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக். ஆக்சுவலா ஓசி காத்துல பாஷையில சொன்னோம். அப்பமா ஏங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. நீ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு ஒட்டிக்கிறோம். இதோட வேஷத்தை கலைச்சிட்டு வேடு நாங்கள் பக்கம் எங்கேயாவது போயிடு. இல்ல நாங்க 4 பேரும் உன்னை வேட்டையோட ஓம் பரவாயில்ல, ஏதோ மசாஜ் பண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கு. அடிச்சது பூரா லேடிஸ் தானே, அதான் சும்மா மசாஜ் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா அது தாய் மசாஜ் இல்ல, பேய் மசாஜ். அம்மா உள்ளடை அதிகமா இருக்கு. என்னடி கையில என்ன எடுத்துட்டு வர? இது அந்த குட்டி பொண்ணுக்கு. ஏன் அவளுக்கு என்ன வச்சு தலை சீவ போறியா? ஷோ இல்ல, என்னைய கொட்ட போறேன். உன்னை எதுக்கு நீ கொட்ட போற? அப்படி என்ன தப்பு பண்ண? இங்க வா. இப்ப நீ தாண்டி தப்பு பண்ண. இந்த எண்ணெய கீழே கொட்ட போறேன்னு சொன்னேன். அவன் கூட சேர்ந்து மூளையே மங்கி போச்சு. புரிஞ்சு போச்சு. இந்த எண்ணெயை கொட்டிட்டு புது எண்ணெய் வாங்க போறீங்களா? ஹே, பேசாம நீங்க 3 பேரும் வேஷத்தை கலைச்சிட்டு உங்க வீடு போய் சேருங்க. போலனா வீடு போய் சேரவே மாட்டீங்க. ஏய், இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? என்ன பண்ண போறோம் டீடைலா சொல்லு. இருக்கிற நிலைமைய பார்த்தா எப்படியும் அந்த நிலா செல்போனை எங்கேயுமே கீழே வைக்காது. அதனால அவன் நடக்கிற வழியில இந்த தேங்காய் நீ தரையில கொட்ட போற, அதானே? கீழே என்ன இருக்கிறது தெரியாம அது மேல காலை வச்சு நிலா ஒரு பக்கமும் அவ கையில இருக்கிற செல்போன் ஒரு பக்கமும் எகிரி போய் விழும். அப்போ நம்ம ஓடி போய் நிலாவை தூக்குறோம். அந்த சென்டிமெண்ட் அட்டாச் ஆனதும் நாம கேட்காமலேயே அந்த செல்போனை நம்ம கையில கொடுத்து தேங்க்யூ சொல்லி டாடா காமிச்சு அனுப்பிச்சிரும். கரெக்டா? எதுக்கு துப்புறீங்க? டேய் பின்னடா பின்ன. இவங்க 2 பேரும் என் மனசுல நினைச்ச ஐடியாவை எவ்வளவு கரெக்டா சொல்றாங்க. நீ என்னடானா செல்போனை தூக்குவேன்னு சொல்லாம நிலாவை தூக்குவேன்னு சொல்ற? ஹலோ, ஓவரா பேசாதீங்க. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அதனாலதான் அதுங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிச்சுங்க. இப்போ என் மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிறேன், அது கரெக்டா சொல்லுங்க பாப்போம். முடியாது, முடியவே முடியாது. கொலம்பஸ், நீ ஒரு புத்திசாலிடா. உலகமே அதான் சொல்லுது. ஆனா நீங்க கொஞ்சம் அது லேட்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனிவே வெரி மச் தேங்க் யூ. ஏய், அப்படி நினைச்சுக்கிட்டு நீயே பேசிட்டு இருக்காதன்னு சொல்ல வந்த. பேச்ச குறைச்சுக்கோ, இல்லன்னா மூஞ்ச பேத்துருவேன். ஏய் கௌசி, இவன்ட்ட என்ன வெட்டி பேச்சு? ஆமா, இந்த மாட்ட பேசினா ஐநா சபை பேச்சு. மூஞ்ச பத்தியா நல்ல ஆட்டோல நசுங்க அலுமினியம் டம்ளர் மாதிரி கொயின்னு இருக்கு. ஏய் கௌசி, நீ எண்ணெய் ஊத்து. ஊத்து கௌசி. சாரி, ஊத்துங்க மேடம். ஏய் கௌசி, நீ எண்ணெய் ஊத்து. ஆமா, உனதான் தூக்கி ஊத்தணும். ஏய், நீ சும்மா இருடா. கௌசி, நீ எண்ணெய் ஊத்து. இந்த டயலாகே 3 வாட்டி சொல்லிட்டு இது வரைக்கும். நீ ஒத்த வாங்க போற. கௌசி, எண்ணெய் ஊத்து. நாலாவது மறுபடியும் அதே டயலாக் தான் சொல்ற. டேய், சும்மா இருக்கியா? பேச்ச குறைச்சுக்கோ, இல்லன்னா பேத்துருவேன். கௌசி, இவன் கிட்ட என்னடி வெட்டி பேச்சு? சீக்கிரம் எண்ணெய் ஊத்து. எண்ணெயை ஊத்திட்டோம்.
நாம நினைச்ச மாதிரி அந்த குட்டி பிசாசு நிலா வரும், அமாவாசை நிலாவா வழுக்கி விழும். வாங்கடி. வாங்க வாங்க வாங்க. கொலம்பஸ் விழுந்துட்டான்னு நினைக்கிறீங்களா? செக் பண்ண. ஏய், முதல்ல ஹாஸ்பிடல் போய் உன் பாடி செக் பண்ணு. மூச்சு பாரு. டேய், வாடா முதல்ல. அம்மா 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 அம்மா. என்ன மேடம் இது? அவ வரவே மாட்டா. ஒருவேளை தப்பான இடத்துல எண்ணெய் ஊத்திட்டோமோ? எதுக்குடா அவசரப்படுற? வெயிட் பண்ணு, வருவா. மேடம் வயிறு பசிக்குது. எனக்கு மட்டும் என்ன இடுப்பா பசிக்குது? எனக்கு வயிறு தான் பசிக்குது. போய் சாப்பிட்டு வந்து வெயிட் பண்ணலாமே. அந்த கேப்ல நிலா வந்தா என்ன பண்றது? நிலா சோறு சாப்பிடுவோம். ஏய், மவனை அடிச்ச நிலா சோறு சாப்பிட மாட்டேன், அமாவாசை சோறு தான் சாப்பிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. மேடம் மேடம் ரொம்ப பசிக்குது மேடம். ஓ, ஒருவேளை சாப்பிடனா செத்துற மாட்டேன். கொலம்பஸ் வெயிட் பண்ணு. அந்த ஆம்ஸ்டாங் நிலால கூட சீக்கிரம் கால வச்சிருப்பாரு. ஆனா அந்த நிலா எண்ணெயில கால வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏய் கௌசி, என்ன வேற காய்துடி. ஏன் முடிச்ச உடனே நேரா போய் பஜ்ஜி சுட்டு சாப்பிட எண்ணெய் காய வச்சு வந்து அடுத்த அவ அந்த எண்ணெயை சொன்னடா லூசு. இதுவா? நிலா வர வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன என்ன என்ன? கொஞ்சம் கேப் கொடுங்க. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, படிக்கட்டில ஏறிவா, எண்ணெயில வழுக்கி உயவா, அப்புறம் செல்போனை கையில கொடுக்கவா, எனக்கு செய்வனே வைக்கவா, மூக்குல ஒண்ணு குத்தவா, மண்டில 2 கொட்டவா. மூஞ்ச பாரு. இன்னொரு தடவை நிலா நிலா வா வான்னு ஏதாவது பாடுன கொன்றுவேன். அப்போ ஓகே, இந்த பாட்டு மாத்திக்கலாம். நிலா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ணு ஒய்யா ஓய் அது என்ன ஓய். போயிடுச்சுங்களா? அது சரி. அதுங்க 3 ஆம்பளைங்க மாதிரி இருக்கிறதுனால நம்ம பொம்பளை மாதிரி ஆடுறத பார்த்து பொறாம ஒரு வகையில சந்தோஷம் தான். 6 செருப்பு வச்சுட்டு 3 செருப்புல மட்டும் அடிச்சாங்க பாருங்க. அப்போ நம்ம மேல பாதி அன்பு இருக்குன்னு அர்த்தம். மேடம் இந்த பலவீனமான பல்ராம் நாயுடு எங்கடி? எங்க போன? இங்க பாத்தியாடி எப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா? டேய் 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 எந்திரி. பஸ் வந்துருச்சு. ஐயோ டேய் லூசு, நாம ஒண்ணு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணல, நிலாவுக்காக வெயிட் பண்றோம். அப்ப ராக்கெட் வருமா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா? இன்னைக்கு நிலா வராது. ஏன் வராது? ஏன்னா இன்னைக்கு அமாவாசை. டேய் இரா யாரோ வர சத்தம் கேக்குது.
ஐயோ, நிலாக்கு வச்ச ஆப்பிள் இந்த அம்மாவாசை வந்து உட்காந்துட போகுது. ஐயோ. வலிக்குதே. அடிச்சு. அம்மா, ஐயோ. ஐயோ, ஹலோ. மாமி, இப்ப நீ எதுக்கு இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து பேபேன்னு பேசிட்டு இருக்க? எப்படி இருந்தாலும் டப்பிங் பண்றதுக்கு கொலம்பஸ் வரணும், வெயிட் பண்ணு. இல்லனா நீ என்ன பேசினாலும் எங்களுக்கு புரிய போறதே கிடையாது. ஓகே? ஏடா கொலம்பஸ், பக்கத்து ரூம்ல இருந்து போன் பண்ணி அந்த குழந்தை கிட்ட இருந்து செல்போன் அடிக்கிறதுக்கு கேட்ட உடனே ஷாக் ஆற அளவுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொன்னியே, என்னது சொல்லு பாக்கலாம், சொல்லு. நல்லா இருந்தா நம்மளே செஞ்சு பாக்கலாம். கௌசி, இவன் ஐடியா குடுக்கறேன்னு சொன்னதும் நம்பிக்கையா வந்து நிக்கிற பாரு. உண்மையிலே உன்னை பாராட்டி தாடி ஆகணும். ஏன் இப்படி சொல்ற? எப்படியோ இவன் ஐடியா கேவலமாவும் கேடுகெடுத்தனமாவும் தானே இருக்கும். அதை கேட்டு நம்ம பண்றதுக்கு எந்த அட்டம்ப்டும் பண்ணாம சும்மாவே சுத்தலாம். ஹலோ, நீ வந்ததெல்லாம் சும்மா தான் சுத்திட்டு இருக்க. ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தியா? ஆமா, இவர் மட்டும் ஐடியாவை லாரியில வந்து கொட்டிக்கிட்டு இருக்காரு பாரு. ஏய், என்ன வாய் நீளுது? ஐடியா குடுக்கறதுல கின்னஸ்மா நானு. கின்னஸ் வாங்கிருக்கியாடா நீ? வாங்கல, ஃபியூச்சர்ல வாங்குவேன்னு சொல்ல வந்தேன். என்ன விட்டா ஓவரா பேசிட்டே இருக்கிறீங்க நீங்க? ஏய், போதும். என்ன நீ பளபளன்னு பேசிட்டு இருக்க? ஐடியா முதல்ல சொல்லு. நான் போன்ல உங்ககிட்ட ஷாக் ஆகுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னல. ஆமா. அத ஷாக் கேட்ட உங்களுக்கு இல்ல. பின்ன செல்போனை வச்சுக்கிட்டு தராம உயிர் எடுக்குது அந்த குட்டி பேசாசி, அதுக்கு. ஏய், என்னடா கேட்ட உடனே அவ ஷாக் ஆகி மயங்கி விழற அளவுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வச்சிருக்கியா நீ? இது கேட்டு ஷாக் ஆகுற விஷயம் இல்ல, தொட்டு ஷாக் அடிக்கிற விஷயம். என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எஸ், ஆமா. அவளை கொஞ்ச நேரமாச்சும் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற ஐடியா தெரியல. நிலாக்கு ஷாக் அடிக்க வைக்கிறதுக்கு பாத்ரூம்ல இருக்கிற சுவிட்ச், ஹால்ல இருக்கிற சுவிட்ச், அப்படி அவ எட்டி போடுற அளவுக்கு எங்கெல்லாம் சுவிட்ச் போர்டு இருக்கோ அது எல்லாத்தையும் அவ்வளோ அளவுக்கு ஏத்த மாதிரி கரண்ட்டை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அவ சுவிட்ச் ஆன் பண்ணா போதும், கொஞ்ச நேரத்துக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி செல்போனை தட்டி தூக்குறோம். எப்படி ஐடியா? ஹே ஹே கொலம்பஸ், நாம சரியான காமெடி பேசுங்கடா. கரண்ட், ஷாக்கு, வயரு, இவ்ளோ சீரியஸான விஷயங்கள் எல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. ஜனங்க தாங்க மாட்டாங்க. ஓகே? இப்படி எல்லாம் ஏதாவது லூஸ் தனமா பண்ணி அந்த குழந்தை உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? அப்புறம் நம்ம களி தான் திங்கணும். அப்ப கூட பாரு, திங்கறத பத்தியே பேசிட்டு பாரு. இது பாருங்க, நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. நான் என்ன வச்சு உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. வாங்க வீட்டுக்குள்ள போலாம், வாங்க 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 வாங்க. இத பார்க்க சொல்ல, அங்க பாருங்க. இருங்க, மேல படாங்க, மேல படாங்க, நகருங்க. இப்ப பாருங்க, நான் செட்டா போயிட்டேன். எவ்வளவு தெளிவா வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நீங்களும் பயப்படாதீங்க. இது மாதிரி பாத்ரூம்ல
எந்த சுவிட்சை தொட்டாலும் ஷாக் அடிக்கும். ஓகேவா? புரிஞ்சது எல்லாருக்கும்? எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி. அப்புறம் முக்கியமான விஷயம், கொலம்பஸ் சூப்பர்ரா. தேங்க்யூ மாலு, தேங்க்யூ. இந்த கொலம்பஸ் டெக்னிக்கல்ல போரா இருக்கலாம், ஆனா எலக்ட்ரிக்கல்ல ரொம்ப ஷார்ப். ஏன் இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் கடையில வேலை பாத்தியா? நோ, எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் எனக்கு தெளிவா தெரியுன்றத உங்கள்ட்ட தெளிவா சொன்னேன். ஓ, நம்மளோட அட்டம் நம்பர் 2 சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணி செல்போனை தூக்குவோம். ஓகே, டேக் யுவர் சீட்ஸ். ஓகே. இது வேற பேபேன்னு உயிரை வாங்குது. ஐயோ, போய் உட்காருப்பா. அந்த பேப்பர் தான். எனக்கு ஒரு பேப்பர் கூட. இரு உனக்கு தானே. வந்துச்சு. நில்லுமா, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குமா. அதாவது 4 குடும்பத்தை பிரிக்கணும், 3 காதலை உடைக்கணும், 2 கட்ட பஞ்சாயத்துக்கு போனோம், ஒருத்தனை கட்டையில போகணும். அப்பதான் கட்டையில போவான். அதனால நான் கட்டைக்கு போறேன். நான் முதல்ல குளிக்க போறேன், அப்புறம் நீ குளி. ஓகேவா? ஓகே, நான் வந்துடுறேன். Para mi mamita que me quita mi bombón. ஐயோ என்ன இப்படி நிற்கிறான்? என்ன கபாடி இது? கரண்ட்ல மாட்டி அடக்கான குரோ மாதிரியே இருக்குது. பாத்ரூம்ல குளிக்க போனா சாக்கடிச்சுப்பா. ஐயோ, இதுக்கப்புறம் இவன் எப்படி கட்ட பஞ்சாயத்துக்கு போவான்? கட்டையில தான் போவான். என்னது? இல்ல எங்க கையில கட்டக்கிட்ட இருந்திருந்தா உங்களுக்கு ஷாக் அடிக்கும் போது உள்ள வந்து உங்களை கட்டையில அடிச்சு காப்பாத்திருப்பான்னு சொல்ல வந்தேன். என்னடி இந்த அட்டெம்ப்ட் சொதப்பிருச்சு? என்ன அட்டெம்ப்ட்? அது வந்து நீங்க ஒரு அட்டெம்ப்ட் பண்றதுக்காக ஏதாவது பிளான் பண்ணிருப்பீங்கல்ல, உங்களுக்கு ஷாக் அடிச்சதுனால இன்னைக்கு அந்த அட்டெம்ப்ட் சொதப்பிருச்சுல, அதுதான் அப்படி சொன்னேன். லோ கரண்ட் தானே பாஸ் ஆச்சு, அது எப்படி இவ்வளவு ஹெவியா ஷாக் அடிச்சது? எந்த புதம்பா? நான் தான் லோ வோல்டேஜா இருக்கு, இபி ஆபீஸுக்கு போன் பண்ணி மிரட்டு. அதான் இப்படி ஹை வோல்டேஜ் கொடுத்து என்ன வோல்டேஜ் கிளவு மாதிரி ஆக்கிட்டாம்பா. அப்ப இவன் இப்படி ஆனதுக்கு நான் பொறுப்பு இல்ல. எஸ்கேப் ஆயிடுவான். உடம்ப பாத்துக்கோங்க. எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணாம எல்லாமே போறாங்க. நைனா, இவங்க எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணாம போறாங்க. நைனா, நான் ஆஃப் பண்றேன். கருப்பானி வாயன்ன கலாச்சி ஃபை சொதப்பி நம்மள ரோட அலைய விட்டுட்டு நம்மள கஷ்டப்படுத்தி இந்த குட்டி சத்தம் சிரிச்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமா இருக்குன்னு பாத்தியா? நம்மளுங்க ரோட அலைய விட்டுது, ரூமா தானே அலைய விட்டுது. சரி, ஏதோ ஒரு ஃப்ளோல தப்பா சொல்லிட்டேன், விடு. மேடம், எதுக்கு இப்ப டிவி பாக்குற போனா நம்ம பார்த்து நிக்கிறோம்? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, டக்குன்னு போய் லெஃப்ட் ஹேண்ட்லயே புடிச்சுன்னு வந்துடுறேன். இழுப்ப ரைட் ஹேண்ட்லயே ஒண்ணு காணோம், இதுல லெஃப்ட் ஹேண்ட் வரையா? ஹலோ, என் ரைட் ஹேண்டு லைட்டா சுளுக்கு பிடிச்சிருக்குது, அதான் லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிக்கிறேன்னு சொன்னேன். டேய் செகண்ட் ஹேண்ட், நீ இப்ப எந்த ஹேண்ட்லயும் எதுவும் செய்ய வேண்டாம். இது ஒன்லி லேடிஸ் அட்டெம்ப்ட்.
ஆஃப் ஆயிடுச்சு.